அப்ப வாழ்க்கையில எனக்கு எல்லாமே தெரியும்னு பேசுறத மாதிரி அபத்தமான விஷயம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன சொல்றேனோ, நான் சொல்ற கருத்து தவறா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை ஃபுல்லா கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தோட இருக்கணும். எனக்கு எதிர்கருத்தே இருக்கக்கூடாது, மாற்று கருத்தே இருக்கக்கூடாது, மாற்று கருத்து உள்ளவர்கள் வாழவே கூடாது என்று பேசுவது காட்டுமிராண்டித்தனத்தினுடைய உச்சக்கட்டம். இந்த புரிதல் தான் மனித குலத்துக்கு இந்த ரொம்ப அவசியமான ஒரு புரிதல். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? நீ என்ன கருத்து சொல்றியோ அதே மாதிரி இன்னொருத்த ஒரு கருத்து சொல்றானோ அந்த கருத்து முரண்பாட்டை நீ யோசிக்கிறதுக்கு பழகுப்பா. நம்ம யோசிக்க வேண்டிய பகுதின்னு எத்தனையோ இருக்கு சார். என்னுடைய நண்பர் புவனகிரி அன்பழகன் பேரு, அவர் ஒரு திருக்குறள் விழால பேசினாரு. இது வரைக்கும் திருக்குறள் உரையில சார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. இது வரைக்கும் நான் படிச்ச உரைகள் எல்லாம் ஒரே உரை சொல்றாங்க. என்ன, யாராவது தீயினால் உங்களை சுட்டு விட்டால் அந்த வடு ஆறிவிடும், அந்த புண் ஆறிவிடும். ஆனால் நாவினால் ஒருவரை சுட்டால் அந்த வடு நம்மிடத்தில் ஆறாது அப்படின்னு எவ்வளவு பேர் எழுதியிருக்கிறாங்க ஒரு திருக்குறளுக்கு. எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க. இவர் சார் ஒரு புது உரை சொன்னார் சார். எப்படின்னா, இன்னொருத்த வந்து ஒன்னு சொல்ற அளவுக்கு நீ சும்மா விட்டு வைப்பிய. ஒரு தீவட்டி எடுத்துட்டு வந்து கை நீட்டுங்க, உங்க மேல சூடு வைக்கிறேன், உங்க மேல சூடு வைக்கிறேன். நம்ம யாராவது கை நீட்டுவோமா? அப்ப இன்னொருவர் நம்மை சுட்டால் தீயினால் சுட்ட புண் ஆறும், ஆனால் நாவினால் சுட்டவடு அவன் நம்மை திட்டிவிட்டால் நம் மனதில் அந்த புண் ஆறாது அப்படின்னு நம்ம அர்த்தம் சொன்னோம் பாருங்க. அப்படியே உள்டாவா அந்த குரலை திருப்பினாரு. இல்ல, நீ யாரையாவது தீயினால் சுட்டால் கூட அந்த புண் ஆறிவிடும். ஆனால் நீ நாவினால் ஒருவரை திட்டினால் உன் மனதில் ஏற்பட்ட வடு உனக்கு ஆறாது. ஏன் சார் இப்படி அர்த்தம் சொல்லலாமா? நீங்க ராமாயணம் கம்பராமாயணம் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, லட்சுமணனை சீதை திட்டான்னு பாட்டு இருக்குது. நீ நிக்கிற நிலையை பார்த்தா நெறியா இல்லையே, நின்ற நீ நிலையது நெறியிற்று அன்றால்னு பேசுறா. இதுக்கப்புறம் சுந்தரகாண்டத்துல உட்கார்ந்து இருக்கிறா மரத்தடியில. அப்ப என்ன சொன்னா தெரியுங்களா? என்ன வார்த்தை சொன்னா தெரியுங்களா? என்ன, நான் மஞ்சனா மைத்துனனை நான் சொன்ன சொல் பிழை, அது பிழை என்று என்னை ராமன் நீக்கி விட்டானோ என்று தான் தவறாக பேசிவிட்டோமே என்று அதை சீதை நினைத்து அழுகிறாள் என்று கம்பன் எழுதுகிறார். வாழ்க்கையில் நீங்கள் பிறரை குறித்து பேசுகிற பேச்சு அவர்களை சுடுவதை விட உங்களை அதிகமாக சுடும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு அது தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோம்? நாம சொன்னா மற்றவனை சுட்டுட்டதான் நினைக்கிறோம். கிடையாதுங்க. நாம சொல்ற மோசமான வார்த்தை, கெட்ட வார்த்தை, கொடுஞ்சொல் அல்லது நெருப்பு கக்குற சொல் என்ன ஆகும்னா, அங்க சுத்தி இங்க சுத்தி அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம கிட்ட தான் வந்து சேரும். ஒன்னும் அது போகாது. அது ஒரு கணக்கு வச்சிருக்கு. எப்படியாவது டிராவல் பண்ணி மறுபடியும் நம்ம கிட்டே வரும். இறையன்பு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதுல ஒரு வார்த்தை எழுதுவாரு. அதாவது அக்பர் என்ன பண்ணாரா, பீர்பால் இப்படி கூப்பிட்டு, அது என்னமோ இந்த இந்தியாவில் இருக்கிற தத்துவத்துல வந்து நீ யாருக்கு எது செய்தாலும் அது அவர்களுக்கே திரும்ப வரும், கர்ம வினை அப்படின்னு உங்க நாட்டுல ஒரு கருத்து சொல்றாங்களே, அதை எனக்கு கொஞ்சம் புரிய வைக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டாராம். பீர்பால் சொன்னாராம், ஆமா, நாம யாருக்காவது ஏதாவது கெடுதல் பண்ணோம்னா அந்த கெடுதல் அப்படி சுத்தி இப்படி சுத்தி இப்படி சுத்தி நம்ம கிட்ட வருங்க. நம்ம யாரையாவது திட்டினோம்னா அது அப்படி சுத்தி இப்படி சுத்தி இப்படி சுத்தி திரும்பி நம்ம கிட்ட வருங்க. நீங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணாலும் உங்களுக்கு அது வருங்க அப்படின்ன உடனே கியூரியாசிட்டியில அக்பர் ஒரு காரியம் பண்ணாராம். என்ன, பட்டுன்னு பீர்பால அடிச்சாராம். அடிச்சு சொன்னாராம், நான் மகாராஜா ஒன்னு அறிஞ்சிட்டேன், என்ன எவனாவது அறிய முடியுமா? இது எனக்கு வருமா அப்படின்னாராம். இதுக்கெல்லாம் 24 ஹவர்ஸ்க்குள்ள பதில் சொல்ல முடியாதுங்க. வெயிட் பண்ணணும். பிலாசபி உண்மைதான். கேட்கிற ஒரு மகாராஜா, நான் உடனே அதுக்கு பதிலாம் சொல்ல முடியாதுங்க. ஆனா என்னால உங்களை அடிக்க முடியாதுங்க. மட்டுங்களா போயிட்டார். இதுக்கு என்ன போச்சு? அப்படியே அவர் வெளியே வரும்போது பீர்பால் வாசல் இருக்கிற காவல்காரனை ஓங்கி வராரா இருந்தாராம். அவன் கேட்டான், என்ன ஏன் அடிச்சிங்கன்னா? மகாராஜா விளையாட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாரு, இன்னைக்கு யாரு முதல்ல பார்த்தாலும் அவங்க கன்னத்துல அரையணுமா. அவன் அடுத்த ஆளை பார்த்து ஓங்கி ஒன்னு அரைஞ்சான். என்னடான்னா, அக்பர் ஆரம்பிச்ச விளையாட்டை நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னா. அப்படி இப்படி 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 போய் எல்லாம் முடிஞ்சு
காலையிலேருந்து அரண்மனை வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராத்திரி 10 மணிக்கு தன்னுடைய அந்தப்புறத்துக்கு அக்பர் உள்ள நுழைஞ்சு தன்னுடைய மனைவியோட பேசுறதுக்கு அந்தப்புறத்துக்குள்ள போனா கதவுலேருந்து மறைஞ்சு வந்து அவருடைய மனைவி அக்பர், என்ன அடிக்கிற, என்ன நீ அடிக்கிற அப்படின்னு. உங்களுக்கு தெரியாதா, இன்னைக்கு டில்லி முழுக்க இதே விளையாட்டு தான். ஏன்னா டில்லியில விளையாடுற மாதிரி வேற எங்கேயுமே விளையாட முடியாது சார். என்னென்ன விளையாட்டு நடக்கு தெரியுமா? பாருங்க, அடிச்ச யாரு, அக்பரோட ஒய்ஃபு ஓங்கி படோன்னு அடிச்சாலாம், அடிச்சுட்டு சொன்னாலாம் இது விளையாட்டு. யாரும் காலையில இருந்து முதல்ல பார்த்தாலும் அடிக்கணும், நீங்க காலையில இருந்து என்ன பார்க்கவே இல்லை, இப்பதான் நான் உங்களை பாக்குறேன், அப்ப அந்த விளையாட்டை நான் உங்களை பார்த்து அடிக்கணுமா இல்லையா அப்படின்னு ஒண்ணு அக்பர் கண்ணத்தை தடவிட்டு சரி சரி தூங்கலாம் வா. அப்புறம் மறுநாள் காலையில தர்பாருக்கு வந்த உடனே பீர்பாலை பார்த்து சொன்னாராம், உங்க இந்தியாவில் இருக்கிற பிலாசபி கரெக்ட், யாரு கொடுத்தாலும் அவனுக்கு அது திரும்ப வரும் அப்படின்னு 10% கரெக்ட், ஐ அக்ரி வித் யூ அப்படின்னாராம். ஏன்னா நடந்தது முழுக்க வெளியே சொல்ல முடியாது இல்ல. இத இறையன்பு ஒரு புத்தகத்தில் எழுதுறாரு, அக்பருடைய வாழ்க்கை வரலாறு இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. இது எதுக்கு சொல்ல வரேன் சார், நாம ஒருத்தரை நோக்கி ஒரு கடுஞ்சொல் சொன்னா அது வீணா போகாது சார். நாம யாரோ ஒருத்தருக்கு ஒரு வஞ்சனை பண்ணோம்னா அது வீணா போகாது சார். அது அப்படியே போய் தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாது, நாவினால் சுட்ட வடு நம்மளை திரும்ப வந்து அது காயப்படுது. அப்படி இருக்கும்போது நம்ம யோசிச்சு பேச வேண்டாமா? நம்ம ஒருத்தரை நோக்கி கடுஞ்சொல் சொல்லலாமா? யாரோ ஒருத்தரை வந்து நோகும்படியான ஒரு வார்த்தைகளால பயன்படுத்தலாமா சார்? சொல்லவே வேண்டி வந்தா கூட சில சமயத்துல சில இதை தவிர்த்திடணும். தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்சாரு, உங்களுக்கு தெரியும். பல்பை கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு, நிறைய ஃபெயிலியர்ஸுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சாரு. பத்திரிகை நிருபர்களை கூப்பிட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் என்னுடைய சயின்டிபிக் இன்வென்ஷன் காட்டுறதுக்காக அவருடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சொன்னாரு, அந்த பல்பை எடுத்துட்டு வா அப்படின்னு. அவர் அசிஸ்டன்ட் எடுத்துக்கிட்டு வரும்போது கீழே போட்டு உடச்சிட்டாரு. அதுலேருந்து தான் அந்த பல்புங்கிற வார்த்தை வந்ததோ என்னமோ தெரியல. எங்க ஊர்ல யாராவது ஏமாந்து போயிட்டா பல்பு அப்படின்பா. அது ஏன் சொல்றான்னு தெரியும். அவன் எடிசனுக்கு பேரன். கீழே விழுந்து உடச்சு விட்டான். யார்? அந்த அசிஸ்டன்ட் உடச்சிட்டான். உடைச்ச உடனே இந்த பத்திரிகை உடைச்சிட்டான். தாமஸ் ஆல்வா எடிசன் ரொம்ப அலட்டிக்கல. அதனால என்ன, மறுபடியும் இன்னொரு பல்பு தயாரிச்சா போச்சு. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 1 வீக் ஆகும். நீங்க ஒரு வாரம் கழிச்சு வந்து என்ன பாருங்க, நான் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன் ப்ளீஸ் அப்படின்ட்டார். ஒண்ணு திட்டல, செக்ரட்டரி விட்டுட்டார். ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஆச்சு, பத்திரிகாரங்களெல்லாம் கூப்பிட்டாரு, அந்த பல்பை மறுபடியும் காட்டணும். அதே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டாரு, பல்பை எடுத்துட்டு வா. எல்லாரும் என்னங்க சொல்லியிருப்பான்? அது அவனையே அனுப்புறிய, அவன் தான் ஏற்கனவே உடைச்சவனாச்சு, அவன் தான் முன்னாடியே போட்டு உடைச்சானே. நம்ம மக்களுக்கு ஒரு அபிப்பிராயம், ஒரு தடவை ஒருத்தன் உடைச்சுட்டான்னா வாழ்நாள் முழுக்க அதே தான் அவன் செய்வான் அப்படிங்கிற அபிப்பிராயம் அந்த அம்மாமார்களுக்கு புள்ள மேல உண்டு. உங்ககிட்ட கொடுத்தா நீ கொட்டிடுவேன், உங்ககிட்ட கொடுத்தா நீ கொட்டிடுவேன். புருஷன் சொல்ல உங்ககிட்ட கொடுத்தா நீ செலவு பண்ணுவேன், உங்ககிட்ட கொடுத்தா நீ செலவு பண்ணுவேன். வாழ்நாள்ல ஒரு தடவை ஒரு காரியத்தை பண்ணிட்டா கடைசி வரைக்கும் அதையா பண்ணுவான். இப்ப சில பேர் தப்பி தவறி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான், அப்புறம் அதை வாங்குவான் வாங்கவே மாட்டான். இது தெரியாம வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க், அதுக்கப்புறம் என்ன வந்தது அவன் பாட்டுக்கு ஒதுங்கி பேசாம போடுவான். பட் நம்ம மைண்ட் செட் எப்படி தெரியுங்களா? நேத்திக்கு ஒருத்தன் ஒரு காரியம் பண்ணிட்டா இன்னைக்கு அதே தான் பண்ணுவான்னு. பெர்னார்ட் ஷாட்ட ஒருத்தன் கேள்வி கேட்டான், உலகத்திலேயே நீ மதிக்கிற மனுஷன் யாருன்னு கேட்டான். ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பெர்னார்ட் ஷா சொன்னாரு, என் டெய்லர்னாரு. எங்க இந்த பதில் யாராவது எதிர்பார்ப்போமா? நீ மதிக்கிற மனுஷன் யாரு? என் டெய்லர்னாரு. ஏன் அப்படின்னா அவன் தான் ஒவ்வொரு தடவையும் என்ன சரியா அளந்து பாக்குறான். பழைய அளவை நம்பி என்ன அப்படியே இல்லை, நான் எப்படி இருக்கிறேன்றத அப்பப்போ அளந்து பாக்குறான். இது சாதாரண வார்த்தை இல்லைங்க. யாரை பத்தியும் ப்ரீ கன்சீவ்டு ஐடியாவோட லைஃப்ல அணுகாதீங்க. அவங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேத்திக்கு கொலகாரனா இருந்தவன் கூட இன்னைக்கு நல்லவனா மாறி இருக்கலாம், இன்னைக்கு நல்லவனா இருந்தவன் கூட கொலகாரனா மாறி இருக்கலாம். நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. ஏன்னா மனுஷன் மாறிக்கிட்டே இருக்கிறான். அவன் நேற்றுக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது நம்ம ஜனங்களுக்கு தெரியாது. நம்ம எப்படி பண்ணுவோம்னா பழைய விஷயங்களை வச்சே புதிய முடிவுகளுக்கு வருவோம். அப்ப இந்த பத்திரிகை நிருபர்லாம் சொல்றாங்க, அவனையே இப்ப பல்ப் எடுத்துட்டு சொல்றீங்களே, அவன் உடைச்சிருவானேன்னு. எடிசன் 2 சொன்னாரு, இரு, போன தடவை உடைச்சதாலேயே இந்த தடவை ஜாக்கிரதையா கொண்டு வருவான். ஏன்னா வாழ்க்கையில ஒரு தடவை ஒரு தப்பு பண்ணிட்டான், நம்ம தப்பு எவ்வளவு பெரிய தப்புன்னு உணர்ந்திருப்பான்.
இது எவ்வளவு கண்டுபிடிக்கிறது கஷ்டம்ங்கிறது அவனுக்கு தெரியும். இதை உடைச்சிட்டமேங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால அவன் கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டான். இது என்னுடைய முடிவு. அந்த தப்பு என்னன்னு உணர்ந்துட்டான், அவன் அந்த தப்பை செய்ய மாட்டான். இது முதல் விஷயம். 2, இப்ப அவன் உடைச்சா கூட நான் கோவப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா, பல்பு உடைஞ்சா வேற பார்த்து நம்ம செஞ்சிடலாம். நாம எதுக்கும் தகுதி இல்லைன்னு ஒரு மனுஷன் மனசு உடைஞ்சிட்டா அவன் அப்புறம் நம்மளால காப்பாற்ற முடியாது. எனக்கு பல்பு முக்கியம் இல்லை, மனுஷனோட மனசு முக்கியம். இதாங்க வாழ்க்கை. பொருள்கள் நாம கையாளுகிற கருவி. எப்ப வேணாலும் பொருள் வாங்கிக்கலாம். நீங்க பொருள் ஒண்ணு உடைஞ்சு போச்சுன்னு பிள்ளைய அடிக்காதீங்க. இதை ஏன் உடைச்சேன்னு கேட்டு பிள்ளைய அடிக்காதீங்க. ஏன்னா மனசு உடைஞ்சு போயிடும் பிள்ளைங்களுக்கு. நீங்க அதுக்கு பொம்மை கார் வாங்கி கொடுத்துருக்கீங்க, உடைச்சிருச்சா, அடிக்காதீங்க, வேற பொம்மை கார் வாங்கிக்கலாம். ஆனா நம்ம அப்பா மோசம் நம்மளை அடிக்கிறான்னு மனசு உடைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மறுபடியும் அவனுக்கு அன்புள்ள அப்பாவா மாறவே முடியாது. அங்க ஒரு 5 வயசு பையன் கை தட்டுறான் பாருங்க, எப்படி தட்டுறான் பாருங்க. அந்த கருப்பு சட்டை, அந்த பையனை கூப்பிடுறேங்க. இந்த கருப்பு சட்டை, வட 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 கண்ண வாடு. நீ ஏன்டா திரும்பி பாக்குற? நீ தான்டா, வட வட வா. இருங்களேன், இப்ப அடுத்த விஷயம் காமெடி. அவனுக்கு ஜீவா பரிசு கொடுப்பாரு. அவர் தானே தலைவர். ஒரு புஸ்தகம் கொடுங்க. அப்படியா? இந்த புக்கு கொடுங்க, எனக்கு கொடுத்த புக்கை கொடுங்க. வராங்க, கை தட்டுங்க அந்த பிள்ளைக்கு. அவனுக்கு என்ன சந்தோஷம், நம்ம அப்பாவை பத்தி நம்ம சொல்ல முடியாத இந்த ஆளு மைக்கு வச்சு எல்லாரும் கேட்கபடியா சொல்லிட்டான் பாரு. எதுக்கு சொல்ல வரேன் சார், ஒரு பொம்மை உடைஞ்சு போனா வேற வாங்கிக்கலாம் சார். பிள்ளையோட மனசு உடைஞ்சு போனா நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? பிள்ளைங்க ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, நீ உருப்படவே மாட்டே, நீ எப்ப பார்த்தாலும் ஃபெயிலா சொல்லாதீங்க. நீ என்னமோ முயற்சி பண்ண போயிடுச்சு, அதனால என்ன, தாராளமா நீ மறுபடியும் ட்ரை பண்ண, நீ உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா டே, அப்படிதான் பாராட்டணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்ல. உள்ளம் உடைமை திருவள்ளுவர் எழுதுறாரு. உள்ளம் உடைமை. மனசு தானே எல்லா வெற்றிக்கும் காரணமா இருக்கு. அவனை வீக் ஆகிட்டோம்னா அப்புறம் என்ன ஆகுறது? சோ நல்ல விஷயங்களை படிக்கணும். நல்ல வாழ்க்கையை நோக்கி நாம மாற்றி அமைப்பதற்கான முயற்சிகள்ல ஈடுபடணும். நம்மளை எப்படி மேல கொண்டு போகணும். எனக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னு கேட்டா, நான் எந்த கருத்து பேசினாலும் அது ஏதோ ஒரு ஆதாரம் இல்லாம பேச மாட்டாங்க. நிச்சயமா ஒரு புத்தகத்துல ஒரு பக்கத்துல அதுக்கான ஆதாரம், இல்ல ஒரு கல்வெட்டுல அதுக்கான ஆதாரம், இல்ல ஒரு செப்பு பட்டயத்துல அதுக்கான ஆதாரம், அது இல்லாம நான் பேசவே மாட்டேங்க. ஆனா இதை புரிஞ்சுக்காம பயஸ்டா நான் ஏதோ பேசுற மாதிரி அறையும் குறையும் அப்படியே அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தது பேசுறாங்க. அப்ப எனக்கு என்ன வருத்தம்னா, அவங்க என்ன திட்டுறாங்கிறது வருத்தம் இல்ல, இவங்க ஒரு புத்தகம் கூட படிக்கலையேன்னு எனக்கு வருத்தம். நீ எடுத்து அந்த புத்தகத்தை படிச்சு பார்த்திருந்தா உனக்கு ஒரு உண்மை தெரியும், என்ன உண்மை அப்படின்னு. இப்போ விவேகானந்தரை விட ரெவல்யூஷனரியா ஒருத்தர் பேசியிருக்க முடியாதுங்க. விவேகானந்தரை விட ரெவல்யூஷனரா ஒருத்தர் பேசியிருக்க முடியாதுங்க. ஆனா நான் விவேகானந்தர் புக்கை நீங்க எத்தனாவது பேஜ் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொன்னா உங்களால பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா படிக்கிற பழக்கம் கிடையாது. இப்ப நம்ம ஒண்ணு பண்ணோம் பாத்தீங்களா, என்னன்னா பினான்சியலாவும் ஏழையா இருக்கிறவங்களை காப்பாத்தலாம்னு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டோம். அந்த ஜட்ஜ்மெண்ட் வேலிடுன்னு 4 ஜட்ஜஸும் கொடுத்துட்டாங்க. ஆனா இதுக்கு எதிர்த்து விவேகானந்தர் எழுதியிருக்கிறாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இதுக்கு எதிர்த்து விவேகானந்தர் எழுதியிருக்கிறாருன்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களில் மேம்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் எந்த சலுகைகளையும் அனுபவிக்க கூடாது அப்படின்னு ஒரு அரசியல்வாதி சொன்னா நீங்க கொச்சையா நினைப்பீங்க. ஒரு அரசியல்வாதி சொன்னா நீங்க கொச்சையா நினைப்பீங்க. ஆனா இதை விவேகானந்தர் எழுதுறார். நான் படிக்க மாட்டேன். நான் ஏன் இதை படிக்க மாட்டேன் தெரியுங்களா? நான் அதை படிச்சா யூடியூப்ல அதை மட்டும் கட் பண்ணி போட்டு சுதீசிவோ இப்படி சொன்னாரு அப்படித்தான் போடுவாங்களே ஒழிய விவேகானந்தர் சொன்னாரு அப்படின்னு போட மாட்டாங்கல்ல. அதனால சொல்றேன், இந்த புத்தகத்தோட பேரு தமிழ் மண்ணில் விவேகானந்தர் வீர முழக்கம், பேஜ் நம்பர் 92. அதில் ஃபர்ஸ்ட் பேரா என்ன, இந்த உலகத்தில்
ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லிட்டு கீழ் ஜாதியினரை விட நன்றாக படிக்கிற திறமை இருக்கிறது என்றால் அப்புறம் அவர்கள் படிப்பிற்காக எந்த பணமும் இனி செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாவற்றையும் கீழ் ஜாதியினருக்காக செலவிடுங்கள், உதவியற்றவர்களுக்கு கொடுங்கள், ஏனெனில் அவர்களுக்கு தான் எல்லா செல்வமும் தேவைப்படுகிறது. இப்படிக்கு விவேகானந்தர். நீங்க யோசிக்கணும், அந்த மனுஷன் ஒரு இந்து மதத்திலிருந்து வந்தவர் தானே, அவர் ஒன்றும் அந்த மாதிரியான ஒரு கருத்து இல்லாதவர் தானே, அவர் ஏன் அப்படி தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்ன்ற ஒரு கருத்தை முன் வைக்கிறாரு? இதை என்ன சொன்னா நாங்க ஏதோ தப்பா பேசுறோம்னு பேசுறாங்க, நாங்க பேசல, இது விவேகானந்தர் பேசி இருக்கிறாரு. அப்புறம் இத மகாகவி பாரதி பேசி இருக்கிறாரு. அப்ப பாரதி நீங்க படிச்சிருந்தா தானே நான் சொல்றது புரிய முடியும். ஒரு சில விஷயங்களை கேட்காமே நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறோம். ஒரு 4 பேர் வாக்கிங் போனாங்க, 4 டாக்டர்ஸ். அது ஒன்றும் அவங்க டாக்டர்ஸ் ரெகுலராக உடம்ப மெயின்டைன் பண்ணல. 4 டாக்டர்ஸ் வாக்கிங் போவாங்க. 4 டாக்டர்ஸ் வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு டீ கடையில் நின்று டீ சாப்பிட்டு ஒரு வடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்மால் குணமே அதுதான், வாக்கிங் போய் செலவு பண்ண கலோரியை சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கே வருவான். இவ்வளவு சாப்பிட்டுட்டு காலையில ஒரு பொங்கல் வடை சாப்பிட்டேன்னா நீ 4 மைல் நடந்ததே பெஸ்ட். ஆனால் நம்மளால அதை நிறுத்த முடியாது. நல்ல சுகர் போட்டு டீயை போட்டு 4 பேர் டாக்டர்ஸ் அழகா அந்த டீயை சாப்பிட்டுக்கிட்டே நின்றுகிட்டே இருந்தாங்க. அப்ப யாரோ ஒருத்தன் ஒரு 200 மீட்டருக்கு அந்த பக்கம் முன்னாடி கால் அப்படி நொண்டிக்கிட்டு வந்தான். ஒரு டாக்டர் MS ஆர்த்தோ, அவர் சொன்னாரு, ஐ திங்க் he has some problem in L6 or L5. ஏன்னா இவர் அவ்வளவு கெட்டிக்கார். L6 or L5 யாரு? MS ஆர்த்தோ. ஒன்னு நியூரோ சொன்னார், நோ 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 நோ, இட் இஸ் எ நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம், he is unable to walk. ஐ திங்க் டெஸ்ட் எடுத்தா ஸ்கேன் பண்ணா நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் ஆகும். உடனே இன்னொரு டாக்டர் சொன்னார், இல்ல 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 மசில்ல சம் ப்ராப்ளம் இருக்கணும், அந்த மசிலை டெஸ்ட் பண்ணணும், நம்ம ஏதோ சம்திங் உனக்கு ராங், அது என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்படி 4 டாக்டர்ஸும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் அப்படியே டீ கடை கிட்டக்க வந்தான். இந்த 4 டாக்டரும் பார்த்தாங்க. அவன் ஒரே ஒரு கேள்வி கேட்டான், இங்க யாராவது செருப்பு தைக்கிறவங்க இருக்கிறாங்களான்னு. அவன் செருப்பு அருந்து போயிருந்தது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா 4 பேர் 4 அபிப்பிராயம் சொல்லிட்டான். என்ன 4 கருத்து சொல்லிட்டான். எதையும் படிக்கிறது இல்ல, எதையும் தெரிஞ்சுக்கிறது இல்ல, ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாரும் பேசுறதுங்கிற இன்னைய சமூக ஊடகங்கள் செய்யற கொடுமை இருக்கு பாருங்க. அதை எப்படி ஏத்துக்கிறது? நீ அதனுடைய வேர் படிச்சியா சார்? இது தமிழ் சித்தர் மரபு அப்படின்னு ஒரு புஸ்தகம். இது என்னுடைய பிலாசபி ப்ரொஃபசர் TN கணபதியினுடைய PhD தீசிஸ். இந்த தீசிஸ்ல அவர் ஒன்னு எழுதுறாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்கார்டிங் டு வேதா ஒரு மனுஷனுக்கு நோய் வந்தா வைத்தியம் பண்ணக்கூடாது. Will you believe it? இதை நானா சொன்னா பிரச்சனையாக்குவீங்க. அக்கார்டிங் டு வேதா ஒரு மனிதனுக்கு நோய் வந்தா அவனுக்கு வைத்தியம் பண்ணக்கூடாது. ஏன்? பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கர்மா, அவனுடைய கர்ம வினையின் காரணமாக அவனுக்கு நோய் வருவதால் அந்த கர்ம வினையின் காரணமாக வைத்தியம் செய்யக்கூடாது. அப்புறம் யார் யாருக்கு வைத்தியம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. இது எல்லாத்தையும் அவர் மென்ஷன் பண்றாரு. சித்தர்களை பத்தி எழுதுறாரு. சித்தர்கள் இதற்கு மாறான சிந்தனை உடையவர்கள், வேதத்துக்கு எதிரானவர்கள். யாருக்கு நோய் வந்தாலும் அவர்களுக்கு வைத்தியம் செய்ய வேண்டும். சித்தர்களுடைய கோட்பாடு இது. ஏனென்றால் கர்ம வினையால் நோய் வருகிறது என்றாலும் அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டவர்கள் சித்தர்கள். அவருடைய PhD தீசிஸ் இது. ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்கிறோமா? இன் வேதா வைத்தியம் பண்ணாதே அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டான்ஸா இருக்கு. சார் இஸ் எ ஸ்காலர், ப்ரொஃபசர், பிலாசபி ப்ரொஃபசர். அது என்ன ஸ்டான்ஸா, எந்த வேதத்துல எங்க இருக்கு மென்ஷன் பண்றாரு அவரு. சோ ஒரு காலத்துல திங்க் பண்ண திங்கிங் பேட்டர்ன் தப்பா இருந்தது. அடுத்த காலத்துல அது மாறுது. அடுத்த நூற்றாண்டுல இன்னும் மாறுது. ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் திங்கிங் பேட்டர்ன் மாறிக்கிட்டே போகுது. இதை நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்ப நீங்க புத்தகங்களை படிச்சா மட்டும்தான் உலகத்துல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கறத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதுங்கிறத உங்களுக்கு புத்தகங்கள் தான் கற்றுக் கொடுக்க முடியும். இதோட இன்னும் கொஞ்சம் ஒரு கோணத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கை முறையில நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிற பல விஷயங்கள்,
அறிவு சார்ந்த விஷயங்கள் இவையெல்லாம் நமக்கு யார் கொடுத்தா, எது கொடுத்தது, புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உதவியை நமக்கு செய்திருக்கிறது, இவைகளை எல்லாம் நாம யோசிச்சு பார்க்கணும். இப்படி சொல்றேன் பாருங்க, நான் ஏன் கற்கன்னு சொல்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியை மட்டும் நான் விளக்குறேன். இப்ப இந்த நாட்டுல 2 தியரி ஓடிட்டு இருக்குதுங்க. இந்த நாட்டுல 2 தியரி ஓடுது. என்ன தெரியுங்களா? இல்ல ஒருத்தன் ஜெனட்டிக்கலி அறிவாளியா இருந்தா மட்டும்தான் அறிவாளியா இருக்க முடியும். அதாவது படிக்கிறதுக்குன்னே சில பேருக்கு தான் தகுதி இருக்கு, அவன் அறிவாளியா பிறக்கணும், அப்படி ஜெனட்டிக்கலி அறிவுள்ளவன் தான் அறிவாளியா இருப்பான் அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கு. இல்ல எல்லாருமே படிச்சு மேல வரணும், ஜெனட்டிக்கலி இருக்கிற மேன்மைங்கிறத பத்தி பேசக்கூடாது, இது பொய், நாம எல்லாருமே படிச்சா முன்னுக்கு வந்துட முடியும் அப்படின்னு 2 கருத்து இருக்கு. 2 கருத்துலயும் பாதி உண்மை இருக்கு, பாதி பொய் இருக்கு. நம்ம யோசிச்சோமா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? பாருங்க, ஜெனட்டிக்கலி சில விஷயங்கள் கேரிட் ஆகும், அதை மறுக்கவே முடியாது. இப்ப அவங்க அப்பாட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டி, தாத்தாட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டி இந்த பையனுக்கு வரும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ ஜெனட்டிக்கலி சில பேருக்கு சில விஷயம் கொடுக்கப்படும்ங்கிறத நம்ம மறுத்திட முடியாது. நீங்க மனித ஜீன் அதை எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா, மனித ஜீனுடைய இயல்பு என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா, 7 தலைமுறையா ஒரு காரியத்தை செஞ்சா, இந்த வார்த்தை கவனிங்க, 7 தலைமுறையா ஒரு காரியத்தை தொடர்ந்து செஞ்சா 7வது தலைமுறையில வர்றவங்களுக்கு பை பர்த் இட்செல்ஃப் அதனுடைய சீக்ரெட்ஸ் அத்துப்படி ஆயிடும். இது ஜீன்லயே இருக்கு, ஜீனோட இயல்பு. ஜெனட்டிக்கலி கத்துக்கும், அது எப்படி கத்துக்கும், என்ன கத்துக்கலாம் தெரியாது, ஆனா அது ஜெனட்டிக்கலி ரிஜிஸ்டர் ஆயிடும். இது வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க, பிறப்புனாலேயே உயர்வு தாழ்வு இருக்கணும், அவங்க எப்பவுமே உயர்வா இருக்கணும், மற்றவங்களுக்கு எல்லாம் படிப்பு வராது, அவங்க வர வேண்டிய அவசியமே இல்லை, இப்படி ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. இது அத்தனையுமே பொய், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது, எல்லாமே இட்டு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு தாட் இருக்கு. நான் ஓப்பனா பேச முடியாது, எனக்கு சில ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. நான் ஒன்னு சொல்லட்டுமா? இது ரெண்டுமே 50-50 தான் கரெக்ட். ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க, தூக்கணாங்குருவி வீடு கட்டுற மாதிரி உங்களால கட்ட முடியுமா? கரையான் புத்தெடுக்கிற மாதிரி உங்களால புத்தெடுக்க முடியுமா? ஒரு பழைய பாட்டு இருக்கு, ஒன்னொன்னு செலந்தி கூடு கட்டுற மாதிரி நமக்கு கூடு கட்ட முடியுமா? இது பழைய ஔவையார் பாட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும். கரையான் புத்தெடுக்கிற மாதிரி நம்மளால எடுக்க முடியாது, செலந்தி வலை பின்ற மாதிரி நம்மளால பின்ன முடியாது, இதை விட தூக்கணாங்குருவி வீடு கட்டுற மாதிரி நம்மளால கட்ட முடியாது. நீங்க படிச்சிருக்கீங்களா? தூக்கணாங்குருவி 2 தடவை வீடு கட்டும், அதுக்காக நம்பாள் மாதிரி 2 வீடு கட்டாது, ஆனா 2 தடவை வீடு கட்டும். எப்படி தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் மரத்துல போய் தூக்கணாங்குருவி காதல் வந்த ஒன்னையே ஒரு கூடு கட்டும். எதுக்கு தெரியுமா? அந்த ஃபீமேல் அதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு, நான் ஃபேமிலியை ரன் பண்ற அளவுக்கு குவாலிஃபைடு, பார் எவ்வளவு அழகா வீடு கட்டியிருக்கேன். யூ ஓன்ட் பிலீவ் சார், இதுங்க ஆண் குருவி எல்லாம் கூடு கட்டிட்டு அப்படி பறந்து போனதுக்கு அப்புறம் பெண் குருவிகள் ஒன்னொன்னா ஒவ்வொரு வீடா எட்டி பார்க்கும். எட்டி பார்த்து இருக்கிறதுல எவன் நல்லா வீடு கட்டியிருக்கிறானோ அந்த குருவியை செலக்ட் பண்ணும் பார்ட்னரா. இது நம்ம பொண்களுக்கும் இருந்திருந்தா வீடு எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? இவன் எதிர்காலத்துல காப்பாற்றுவானா மாட்டானா, இவன் குடிப்பானா குடிக்க மாட்டானா, உருப்பிடுவானா உருப்பிட மாட்டானா தெரியாம சிக்கிக்கிட்டு கடைசியில வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர். அந்த தூக்கணாங்குருவி நம்மளை விட இன்டெலிஜென்ட். இந்த வீடு கட்டினதை பார்த்துட்டு இந்த மேல் பார்ட்னர் இவரோட நம்ம கொடுத்த நட்டு புள்ள பெற்றுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் ஆச்சுங்களா. உடனே அதை செலக்ட் பண்ணி லவ் பண்ணி சிக்னல் கொடுக்கும், நான் உன்னை ஐ லவ் யூ அப்படிங்கும். சார் ஐ லவ் யூ சொன்ன உடனே மேட் பண்ணி இது முட்டை இடுறதுக்காக பெரிய வீடு இன்னொரு தடவை கட்டும். ஏன்னா குஞ்சுகள்லாம் உட்காரணும், அதுக்காக மரத்துல பெரிய வீடு கட்டும், அதுங்கெல்லாம் எல்லாம் இருக்கிற மாதிரி அது வீடு கட்டும். இதுல பெண் தூக்கணாங்குருவியும் ஆண் தூக்கணாங்குருவியும் சௌக்கியமா வாழும். இந்த இன்டெலிஜென்ஸ் நம்மள எத்தனை பேருக்கு இருக்கு? அதுக்கு இருக்கு. அது எங்கேயாவது பாலிடெக்னிக்ல போய் வீடு கட்டுறதுக்கு படிச்சுதா? அது மதுரா யூனிவர்சிட்டி கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிச்சா? அதுக்கு மட்டும் அப்படி அழகா நார கோத்து அழகா ஒரு வீடு கட்டுற டெக்னிக் அது எங்க போய் படிச்சது? ஜெனட்டிக்கலி கேரிட் அவுட். வெறும் ஜீன் பரம்பரை அணுவுல வருது. அதுக்கு அந்த வீடு எப்படி கட்டணும் அப்படிங்கிறது அதனுடைய பரம்பரையில வருது. நல்ல விவசாயம் பண்றவங்களை கேளுங்க, நிறைய விளைஞ்சு கிடக்குது ஒரு இடத்துல. இந்த கிழங்கு சாப்பிடக்கூடியதா, இந்த கீரை சாப்பிடக்கூடியதா, இந்த செடி சாப்பிடக்கூடியதான்னு அவங்க முடிவு எடுக்கணும். அவங்களால முடிவெடுக்க முடியாது. ஆட்டை அவுத்து விட்டுருவாங்க. ஆடு எதையெல்லாம் கடிக்குதோ அதையெல்லாம் மனுஷன் சாப்பிடலாம்.
மறந்தும் விஷத்தை கடிக்காது. ஒரு விஷ செடியை கடிச்சு தின்னு ஆடு செத்து போவாது. நம்ப முடியுமா? ஆடு வளர்க்குறவங்களை கேளுங்க, காட்டுக்குள்ள அவுத்து விட்ட உடனே அது ஒரு பழத்தை போய் திங்குதுன்னா அதை மனுஷன் திங்கலாம், ஒண்ணு பெருசா கெடுதல் பண்ணாது, உயிருக்கு ஆபத்து வராது. இப்ப இந்த அறிவு ஆட்டுக்கு யார் கொடுத்தா? தெரியல. அப்படி இந்த உலகத்துல சிலந்திக்கு ஒரு அறிவு இருக்கு, தூக்குநாங்குருவிக்கு ஒரு அறிவு இருக்கு, ஒவ்வொரு உயிருக்கு ஒவ்வொரு விதமான அறிவு இருக்கு. அப்படி மனுஷனுக்குள்ளேயும் ஜெனட்டிக்கலி சில விஷயங்கள் ப்ரோக்ராம்டு, தாத்தா மாதிரி, பாட்டி மாதிரி, அப்பா மாதிரி, அண்ணன் மாதிரி, அந்த பரம்பரையில வர்ற மாதிரி. எப்ப சக்கரை நோய் ஜெனட்டிக்கலா வருமோ அப்ப அறிவு அது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? சோ நீங்க லாஜிக்கை ஒத்துக்கணும். பிறப்பில் சில விஷயங்கள் கொடுக்கப்படுகின்றன என்பதை நம்ம மறுத்துற முடியாது. ஆனா ரொம்ப பகுத்தறிவு பேசுறவங்க அதை மறுத்து பேசுவாங்க. இப்ப புரிஞ்சுக்கங்க, என்னுடைய நோக்கம் அதை ஜஸ்டிஃபை பண்றது இல்லை. இப்ப அதுக்குரிய விளக்கத்தை சொல்றேன். எனவே பிறப்பில் வருகிறது என்பதை நான் மறுப்பதில்லை. ஆனால் பிறப்பில் வருவதை சிலர் பெருமையாக பேசுவதை நான் எதிர்க்கிறேன். ஏனென்றால் அது உன் சொந்த முயற்சி இல்லை என் நண்பனே, அது உனக்கு தரப்பட்ட பிச்சை, அது உனக்கு போடப்பட்ட பிச்சை. நீ பிச்சையை ஏன் பெருமையாக பேசுகிறாய்? உன் தாத்தன், உன் பாட்டன், உன்னுடைய பரம்பரையில் இருந்த யாரோ மூத்தவன், அவன் மரபணுவில் இருந்து உன் மரபணுவுக்கு ஒரு அறிவு வந்திருக்கிறது என்றால் அது உன் உழைப்பா? நீ பாடுபட்டாயா? நீ கல்வி கற்றாயா? எவனோ ஒரு பரம்பரையில் வந்து விட்டதாலேயே உனக்கு அது வந்து விட்டது என்றால் அது குறித்து நீ பெருமை பேசுவதற்கு ஒன்றுமில்லை. தன் பரம்பரை பெருமையை பேசுகிறவன் மானம் கட்டவன் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இப்ப அடுத்த விஷயத்துக்கு வாங்க. என்ன? சொந்தமா முயற்சி பண்ணி படிச்சு மேல வர்றான் பாருங்க, தானா முயன்று. அவனுடைய அப்பாக்கு அந்த அறிவு இல்ல, அவனுடைய தாத்தாக்கு அந்த அறிவு இல்ல, ஆனா அவன் முயன்று கட்டு முட்டி மோதி பாடுபட்டு அந்த வித்தியை கத்துக்கிறான் பாருங்க. அவன்தான் தன்னளவில் அதை கண்டுபிடித்ததால் அவன்தான் சமூகத்தால் மதிக்கப்பட வேண்டியவன், கொண்டாடப்பட வேண்டியவன், சிறப்பிக்கப்பட வேண்டியவன். இப்ப இந்த அறிவு எங்க வரணும்? சமூகத்துக்கு வரணும். சில சமயத்துல அது ஜெனட்டிக்கலி வருது, சில சமயத்துல அது படிப்பின் மூலமா வருது, முயற்சி மூலமா வருது, கண்டறிதல் மூலமா வருது, தானா சேகரிப்பதா வருது. இப்ப என்னுடைய கேள்வி, ஜெனட்டிக்கலா வருது, தானா வரும். இவன் கண்டறிதல் மூலமா வருவது என்பது எது மூலமா வரும்? நீங்கள் புத்தகங்கள் படிப்பதன் மூலம் மட்டும்தான் உங்களுக்கு வரும், அல்லது புத்தகங்களாக வாழுகிற மனிதர்களை படிப்பதன் மூலம்தான் உங்களுக்கு வரும். சில மனிதர்களே புத்தகங்கள், நீங்க அவங்களை படிச்சு முடிக்கவே முடியாது. நீங்க சில மனிதர்களுடைய குணாதிசயங்கள் இருக்கு பாருங்க, நீங்க புத்தகம் படிப்பது மூலமா பெறலாம். சார், ஒரு சினிமா ப்ரொடியூசர் தான் ஏவி மேய்ப்பு செட்டியாரு. பட் மெட்டிகுலஸா பிளான் பண்ணணும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். லைஃப்ல முன்னுக்கு வரணும்னா, இப்போ உங்களுடைய சப் கலெக்டர் கூட நீங்க சொன்னீங்க எல்லாத்தையுமே துல்லியமா பிளான் பண்ணி எவ்ரி மினிட் டிஸ்கஷன் பண்ணி முடிவு பண்ணுவார்னு. ஏவி மெய்யப்ப செட்டியார் வீட்டுல கல்யாணத்துக்கு பிளான் பண்றாரு. யாரு சமையல்னு கூப்பிட்டு சொன்னாரு, நீ இங்க சமைச்சு டெய்லி நீ பண்ண போற ஐட்டத்தை சமைச்சு காட்டு, நல்லா இருந்தா அப்ரூவ் பண்றேன்றாரு. ஃபர்ஸ்ட் பிளானிங். ரெண்டாவது, ஏன்பா பணக்காரங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வருவாங்க, நேரா உள்ள போவாங்க, சாப்பிடுறவன் சாப்பிடுவான், சாப்பிடாதவன் சாப்பிடாம கிளம்பி போயிடுவான். அவங்க கார் ஓட்டிட்டு வர டிரைவர்லாம் சாப்பிடணும்பா. ஒரு காரியம் பண்ணுங்க, வண்டி உள்ள வரும்போதே நல்ல ஒரு பேக்கிங் பிரமாதமா பேக் பண்ணி டிரைவர் கையில கொடுத்துருங்க. ஏன்னா அவர் கார் நின்று உடனே திரும்பி வந்துடலாம். இவர் சாப்பிடாம போகணுன்ற அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா பணக்காரங்களுக்கு தான் சக்கரை வியாதி இருக்கும், சாப்பிட முடியாது. டிரைவருக்கு சாப்பிடணுன்ற ஆசை இருக்கும், முதலாளி விட மாட்டாரு. டிரைவருக்கு சாப்பிடணுங்கிற ஆசை இருக்கும், சாப்பிடறதுக்கான ஹெல்த்தும் இருக்கும், ஆனா இவரு விட மாட்டாரு. அப்ப அவர் கஷ்டம் இல்லை. ஏவி மேய்ச்சிட்டார் யோசிக்கிறாரு, டிரைவர் வண்டி அப்படி உள்ள வரும்போதேப்பா நீங்க என்ன பண்றீங்க, இங்க இறக்கி விடுவாங்கல்ல, இறக்கி விட்டு வண்டி போகும்போது டிரைவருக்கு ஒரு நல்ல சாப்பாடு பெரிய அளவுல பேக் பண்ணி கையில கொடுத்துருங்க, வண்டியிலே சாப்பிட்டுக்கிட்டோம். அடுத்தது மூணாவது பிளான் பண்றாரு, இலை போட்டு இலையில சாப்பிடுற போது அந்த இலையோட சைஸ் என்ன? ஏன் சார் இது வரைக்கும் கல்யாணம் நடத்தின யாராவது இலையோட சைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க சார்? இலையோட சைஸ் என்ன? அடுத்தது அதுல பொரியல் நீ எங்க வைக்க போற, கூட்டு எங்க வைக்க போற, நீ பச்சடி எங்க வைக்க போற, நீ எந்தெந்த இடத்துல வைப்பேன்னு இது பாருங்க. அவர் சினிமா டைரக்டர். நீ என்ன பண்ற, ஒரு பேப்பர்ல வரைஞ்சி எடுத்துட்டு வர. அப்போ
போதுமான அளவுக்கு அது இலையில பருமாறினா அந்த இலையோட நீளம் பத்துமா, அது பார்க்க நல்லா இருக்குமா அப்படிங்கறதையும் டிசைட் பண்ணிட்டு ஒரு இலையை கட் பண்ண சொல்லி, இலைன்னா பேப்பர்ல இலையை வரைஞ்சு அதுல எல்லா ஐட்டமும் எங்கெங்க இருக்கணும், இவ்வளவு மெட்டிகுலஸா ஒரு மனுஷன் பிளான் பண்ணாருன்னா அவரை யாராவது வாழ்க்கையில வீழ்த்த முடியுமா? இது யாரோ ஒரு சினிமா டைரக்டர் தான், சினிமா ப்ரொடியூசர் தான். பட் அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சாதான் அவர் எவ்வளவு பெரிய நுட்பமான அறிவுடையவர்னு தெரியும். சார், அவருடைய லாஸ்ட் டே படுத்திருக்கிறார், சரவணன் எழுதுறாரு, ஏவிஎம் சரவணன் இதை எழுதுறாரு. என்ன சொல்றாரு? ஏன்பா பாத்ரூம்ல விளக்கு ஏன் வீணா எரியுது, பாத்ரூம் லைட் ஆஃப் பண்ணு. கோடீஸ்வரன் பாத்ரூம்ல ஏன் லைட் வீணா எரியுது, அதை ஆஃப் பண்ணு. அப்ப காசுக்கு கஞ்சமானவன் அர்த்தம் இல்ல. பாரதியாருடைய பாடல அரசாங்கம் வேணும்னு கேட்ட போது 10 பைசா கூட எனக்கு வேண்டாம், தேச உடைமை ஆக்கிக்கங்க அப்படின்னு கொடுக்கிற பண்பாடு அந்த மனுஷனுக்கு இருந்தது. ஆனா பாத்ரூம்ல ஏன் லைட் எரியுது, 10 பைசா வேஸ்ட் ஆச்சு, ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்ற குவாலிட்டியும் அவருக்கு இருந்தது. இப்ப இதை நான் எங்க போய் படிப்பேன்? எங்க அப்பா ஒரு பெரிய முதலாளி இல்லை. ஆனா ஏவி மேய்ப்பு செட்டியார் வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது பலவிதமான ரகசியங்களை நான் கத்துக்கிறேன். புரியுதா? ஜெனட்டிக்கலா வர முடியாத பல விஷயங்களை பல பெரிய மனிதர்கள்ட்ட நீங்க கத்துக்க முடியும். இதுக்கு புத்தகங்களை படியுங்கள் அல்லது புத்தகமாகவே வாழுகிற மனிதர்களை படியுங்கள்னு சொல்றேன். புத்தகமாகவே சில மனிதர்கள் வாழ்வார்கள், அவங்களும் நீங்க படிக்கணும். வாழ்க்கையினுடைய அந்த இது முதல் செய்தி நான் சொல்ல வந்த விஷயம். ஆனா படித்ததையும் தாண்டி அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணணும். மூணாவது, நாம நிறைய படிச்சுட்டோம் அப்படிங்கிற எண்ணத்துல இல்லாம நாம படிச்சதை அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணி ஒரு முடிவுக்கு வரணும். சார், இன்னைக்கு 2 வரி நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன் சார். வெறும் 2 வரி சார், 2 வரி சார். ஒரு 2000 ரூபாய் நோட்டு கீழே கிடந்தால் காகிதத்தை சாப்பிட வேண்டும் என்று கழுதைக்கு தெரியும். 2000 ரூபாய் நோட்டு கீழே கிடந்தால் காகிதம் சாப்பிட வேண்டும் என்று கழுதைக்கு தெரியும். 2000 ரூபாயை உடனே சாப்பிட்டு விடும். ஆனால் அதற்கு ஒன்று தெரியாது, 2000 ரூபாயை கடையில் குடைத்து பேப்பர் வாங்கினால் வாழ்நாள் முழுவதும் சாப்பிட முடியும் என்பது அந்த கழுதைக்கு தெரியாது. சாதாரணமான விஷயமா இருந்த 2000 ரூபாயை அப்பவே சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். 2000 ரூபாய்க்கு பழைய பேப்பர் கடையில் கொடுத்து பழைய பேப்பர் வாங்கி வச்சா வாழ்நாள் முழுக்க கழுது சாப்பிடலாம். இது மனுஷங்க யோசிக்க வேண்டிய விஷயமா இல்லையா? 2 வரி, ஆனா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம். அந்த 1000க்கு 2000க்கு ஓட்ட விற்கிறாங்களே, சரி. மரபணு அறிவை கடத்துகிறது, கரெக்ட். புத்தகங்கள் தான் வெளியிலிருந்து அந்த வேலையை செய்கிறது. இப்ப நான் இந்த புத்தகத்தை படிச்சுட்டேன் அப்படின்னா இது பத்திய பல விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டேன்னா இதுல இருக்கிற பல விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ புத்தகங்கள் வெளியிலிருந்து எனக்கு அறிவை கடத்துகிறது. அப்ப நான் என்ன பண்ணணும்? கற்ற வழி நிற்க. படிக்கணும், படிச்சதை நான் நடைமுறைப்படுத்தணும். இப்ப நீங்க ஒரு வினாடி யோசிச்சு பாருங்களேன். கற்பதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயமாக நமக்கு வந்து சேருகிறது. எப்படி வரும்? ஏன்னா நீங்க எதை படிச்சிருக்கிறீங்களோ அதை நடைமுறைப்படுத்த தொடங்குறீங்க. அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைகிறது. அதுக்காக தான் புத்தகங்களை தேடி தேடி கற்பதை நாம ஒரு பழக்கமாக கொள்ளவோம். என்ன புத்தக காட்சிக்கு வந்தோம், இங்க கேன்டீன்லயும் வியாபாரம் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. நான் ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ணல. நல்லா வாசனை பிரமாதமா தான் இருந்தது. நான் வாசனையை மட்டும்தான் சாப்பிட்டேன். வாசனை பிரமாதமா இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதுக்காக மட்டும் நாம இங்க வரல. அதையும் சாப்பிட்டுட்டு நாம புத்தகங்களை உள்ள போய் வாங்கி வச்சு திரும்பி அதை படிக்கிற பழக்கத்தையும் ஏற்படுத்தணும். நான் இப்ப முடிச்சிடுறேன். மனுஷன் விலங்குலேருந்து எப்படா மனுஷனா மாறுறான் அப்படிங்கறத ஒரு குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? விலங்கோடு மக்கள் அணையர். விலங்குக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னார். ஏன் இல்லை? அதுவும் பிறக்குது, நாமளும் பிறக்கிறோம். அதுவும் திங்குது, நாமளும் திங்கிறோம். அதுவும் புள்ளைக்குட்டி பெத்துக்குது, நாமளும் புள்ளைக்குட்டி பெத்துக்கிறோம். அதுவும் செத்து போகுது, நாமளும் செத்து போறோம். ஆனா அதுங்கள்ட்ட ஒரு நல்ல குணம், எந்த மயானத்துல புதைக்கிறதுன்னு சண்டை கிண்ட போடாதுங்க.
நம்ம அது வரைக்கும் சண்டை போடுவோம். நம்ம அதுங்களை விட வன்மமான ஒரு ஆள். தேளுக்காவது கொடுக்கல விஷம், நமக்கு 6 அடியும் விஷம். என்ன பண்ணி தொலைக்கிறது? வள்ளலார் எழுதுறாரு, ஆகாரம் மைத்துனம் நித்திரை பயம். ஆகாரம் மைத்துனம் நித்திரை பயம் இவை 4ம் விலங்குக்கும் மனிதனுக்கும் பொது. என்ன? சாப்பிடணும். மைத்துனம்னா உடல் உறவு கொள்றது. ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறது, செத்து போவோமோ அப்படின்னு பயப்படுறது, இல்லை ஏதாவது வீணா போடுமோ அப்படின்னு பயப்படுறது. அப்புறம் தூக்கம் வந்தோடனே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறது. ஆகாரம் மைத்துனம் நித்திரை பயம் இவை 4ம் விலங்குக்கும் மனிதனுக்கும் பொது. இந்த விலங்கா இருக்கிற வரையில ஜெனட்டிக்கலி என்ன கேரிடோ அது மட்டுமே போயிட்டு இருக்கோம். நீங்க எப்போ உங்களை வசதி மேல கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டா, நல்ல புஸ்தகங்களை நீங்க படிக்க ஆரம்பிக்கிற போது ஜெனட்டிக்கலி உள்ள வந்த விஷயத்தை மாத்திக்கிட்டு, நான் தப்பா இருக்கேன்ல, நான் இன்னும் கொஞ்சம் வளரலாம்ல, நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போலாம்ல, நான் இன்னும் கொஞ்சம் நேர்மையா மாறலாம்ல அப்படிங்கிற அறிவை எனக்கு புஸ்தகம் கொடுக்க 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 நான் என்ன ஆறேன்? விலங்கிலிருந்து மனிதனாக உயர்ந்து அதைவிட உயர்ந்த நிலைக்கு என்னை நோக்கி எட்டு கொண்டு போகிறேன். இப்ப அந்த குறளை முழுக்க படிங்க. இலங்கு நூல் கத்தாரோடு ஏனையவர்னு திருவள்ளுவர் எழுதுறாரு. விலங்குக்கு மக்களுக்கு என்ன வித்தியாசம்னா, விலங்குகள் புத்தகம் படிப்பதில்லை, மனிதர்கள் புத்தகத்தை படிப்பதால் விலங்காக இருப்பதில்லை. அப்ப நம்ம மனுஷனா மாறணும்னா என்ன படிக்கணும்? புத்தகம் படிக்கணும். ஏன்னா நம்ம விலங்குல இருந்து வெளியே வரணும். விலங்குக்கு அது என்ன மாதிரி ப்ரோக்ராமோ அதுதான். ஒரு தவளை முன்னாடி தூக்கி ஒரு தேலை போட்டீங்கன்னா, இந்த யூடியூப்ல பாருங்க, ஒரு தவளை முன்னாடி தூக்கி ஒரு தேலை போடுங்க, அப்படி கடிச்சு திங்கும். அது நினைச்சு வெஜிடேரியனா அதால மாற முடியாது. அது நீங்க இப்ப கோச்சிக்க முடியுமா? ஏதாவது நீ வெஜிடேரியனா மாறணும்னு போய் கேட்க முடியுமா? முடியாது. பட் நமக்கு ஆப்ஷன் இருக்கு. வேணும்னா வெஜிடேரியனா இருக்கலாம், வேணும்னா நான் வெஜிடேரியனா இருக்கலாம், வேணும்னா 48 நாள் விரதம் இருக்கலாம், வேணும்னா தண்ணி குடிச்சிட்டு இருக்கலாம், வேணும்னா 10 பேருக்கு சாப்பாடு போடலாம், வேணும்னா நம்ம சாப்பிடாம உட்கார்ந்து இருந்து செத்து கூட போகலாம். அந்த உலகத்துல இந்த ஆப்ஷன்ஸ் மனுஷனுக்கு இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே விலங்குக்கு கிடையாது. அதுக்கு விலங்குனே ஏன் பேர் தெரியுங்களா? தன்னுடைய சுய வில், அதாவது ஃப்ரீ வில், ஃப்ரீ வில்ல எக்ஸிக்யூட் பண்ண முடியாததால தான் அது விலங்கிடப்பட்டது விலங்கு. ஆனா ஃப்ரீ வில்ல எக்ஸிக்யூட் பண்ணி தன்னை கீழே இருந்து மேல தூக்கிட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி மனிதனுக்கு இருப்பதால தான் இவன் விலங்கு இல்லை. அப்ப நம்ம விலங்கு இல்லைன்னு ஆகணும்னா, விலங்கோடு மக்கள் அணையார் அந்த குறளை எடுத்து வீட்டுல போய் தயவுசெய்து எடுத்து படிச்சு பாருங்க. நம்ம விலங்கா இல்லாம ஆகணும்னு நினைச்சோம்னா என்ன பண்ணணும்? கற்பதன் மூலம் மட்டும்தான் விலங்கிலிருந்து விடுதலையாகி மனிதனாக நம்மால் உயர முடியும். எனவே புத்தகங்களை நேசியுங்கள், புத்தகங்களை வாசியுங்கள், புத்தகங்களை சுவாசியுங்கள். நன்றி, வணக்கம்.